டிபிசி என்பது சுவரில் ஒரு படுக்கை வாட்டு தடுப்பு. அது அஸ்திவாரத்திலிருந்து ஈரப்பதம் கட்டுமானத்தை அடைவதை தடுக்கிறது. அது சுமை தாங்கும் சுவரோ அல்லது பிடிக்கும் தடுப்பு சுவரோ எப்படி இருந்தாலும் ஒரு டிபிசி அடுக்கு வழக்கமாக சுற்றுச்சுவர்களின் கீழே போடப்படும். இந்த வீடியோவில் டேம் ப்ரூஃப் கோர்ஸ் போடும் முறையை பற்றி நாம் பார்ப்போம். எந்த இடத்தில் டேம் ப்ரூஃப் கோர்ஸ் போட வேண்டுமோ அந்த இடத்தை வேலையில் ஆரம்பிப்பதற்கு முன் நன்றாக சுத்தம் செய்து ஈரப்படுத்த வேண்டும். சிமெண்ட் கான்கிரீட் 1:1:3 என்ற விகிதத்தில் அதற்கேற்ற வாட்டர் ப்ரூஃபிங் காம்பவுண்டை பரிந்துரைக்கப்பட்ட அளவில் எடுத்து நன்றாக கலக்க வேண்டும். மேல் பரப்பில் கான்கிரீட் குறைந்தபட்சம் 25 மில்லிமீட்டர் தடிமனுக்கு போடப்பட வேண்டும். கான்கிரீட் அடுக்கு இறுகிய பின் அல்ட்ராடெக்கிலிருந்து கிடைக்கும் சிமெண்டை அடிப்படையாக கொண்ட வாட்டர் ப்ரூஃபிங் காம்பவுண்டான சீலன் ட்ரை அல்லது அதே போன்ற வேறு ஒரு பொருளை ஒன்றுக்கு மற்றதற்கு செங்குத்தாக இருக்கும்படி 2 பூச்சுக்கள் கொடுக்க வேண்டும். இரண்டிற்கும் இடையே 4 மணி நேர இடைவெளி விட வேண்டும். சீலன்ட்ரை உபயோகத்திற்கு நீங்கள் எங்கள் வாட்டர் ப்ரூஃபிங் வீடியோவை பாருங்கள். டேம் ப்ரூஃப் கோர்ஸ் சுவரின் முழு அகலத்திற்கும் பூசப்படலாம். அதன் விளிம்புகள் நேராகவும் சரிசமமாகவும் செங்குத்தாகவும் இருக்க வேண்டும். டிபிசியை மழை பெய்யும் போது தரையிலிருந்து நீர் தெறிக்கும் உயரமான சாதாரண மட்டத்திற்கு மேல் வரை போட வேண்டும். டிபிசி ஆரம்பிக்கும் உயரம் மிக உயர்ந்த, அதாவது தரை மட்டத்தை விட குறைந்தபட்சம் 15 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். ஈரத்தன்மை கட்டிடத்தில் சுகாதாரமற்ற நிலையை உருவாக்குகிறது. அது கட்டுமான பாகங்களின் வலிமையை குறைக்கிறது. டேம் ப்ரூஃப் கோர்ஸ் தரையிலிருந்து சுவர் மீது ஈரப்பதம் எழும்புவதை தடுக்கிறது. ஈரத்திற்கான ஆதாரத்திற்கும் கட்டிடத்தின் அருகில் உள்ள பகுதிக்கும் இடையே டேம் ப்ரூஃப் கோர்ஸை போட வேண்டும். டேம் ப்ரூஃப் கோர்ஸ் சுவரின் முழு அகலத்திற்கும் போடப்பட வேண்டும்.